இதை மாதிரியான ஒரு கூட்டம் போடுறோன்னா முன்கூட்டியே நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம், எல்லாமே செய்வோம். இங்கே எதுவுமே கிடையாது. நேராக அவர் ஒரு 10 நாளாக உழைச்சி நீங்கள் எல்லோரும் உழைத்தீர்கள். அதனுடைய பலன் இன்று மிக பிரம்மாண்டமாக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம தலைவர் தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வது உறுதி. அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடாக போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு கேட்குறாங்க. ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து கொடுக்கிற நிலையில தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லா இடத்துலையும் சேலத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. ரோடு வசதி இல்லை, எங்கே பார்த்தாலும் பள்ளமும் குழியுமா இருக்குது. இதை சரி செய்ய முடியுமா என்று நம்மளுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் பொதுமக்கள். அப்படி இருந்தும் வாய்க்கால தான் இந்த சாக்கடை எல்லாம் நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 7-8 மாதம் தயவு செய்து, பல ஆண்டுகள் நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள், இன்னும் 7-8 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். 2026 நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவர் அவர்கள் இருப்பார். ஆகவே எங்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவருடைய தோழர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெசவாளர்கள் நலவாரியம் சேலம் மாவட்டத்தில் அமைத்து அதன் மூலம் நெசவாளர்களுக்கு கல்வி உதவி, திருமண உதவி, மகப்பேறு உதவி, ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ உதவி போன்றவர்களை இந்த அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் செய்ய போவது இல்லை. 2024 இதையெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம தலைவர் தளபதியை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள்? மக்கள் பணி மாணவர்கள் விரும்புகிறார்கள். பிறந்த குழந்தைக்கு கடந்த 25-28 வருடமாக தங்கம் மோதிரம் வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஞாயிறுதோறும் ரொட்டிப்பால் இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கும் ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு தளபதி பயிலகம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் படி எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு உலகத்திலேயே 14 மணி நேரம் நின்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து சால்வை அணிவித்து ஒரு தலைவர் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான். அதற்காகத்தான் மாணவர்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தலைவர் தான். சமூகத்தில் தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு தினந்தோறும் சுமார் 100 பேருக்கு இரத்த தானம் இன்று வரை வழங்கி இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதற்காக தான்
தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்ம தலைவர். பெரியோர்கள் விரும்புகிறார்கள் என்றால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் தளபதி விலையில்லா விருந்தகம் 34 மாவட்டங்களில் 4-5 ஆண்டுகளாக தினந்தோறும் காலை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 150 பேர் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் தாய்மார்கள் விரும்பும் ஒரு பெரியவர்கள் தாய்மார்கள் விரும்பும் வேட்பாளராக நம்பல் மக்கள் விரும்பும் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர். மக்கள் பல ஆண்டுகளாக 32 ஆண்டுகளாக நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எந்த ஒரு கட்சியிலையும் அன்றிலிருந்து இன்று வரை அன்று தலைவர் சொல்வது, எனக்காக யார் அன்று போஸ்டர் ஒட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான். அப்படிதான் மாற்றுத்திறனாளிக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளராக அழகு பார்த்த ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை, நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும். விவசாயிகள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் வேட்பாளராக விவசாயிகளும் முதல்வர் வேட்பாளராக விரும்புகிறோம் என்று சொன்னால் அது நம்ம தலைவர் தான். பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு தலைவர் சொல்லலைங்க. விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து தான் அந்த இடத்துல பண்ணணுன்றது இல்லை. எங்கே பார்த்தாலும் இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து அந்த இடத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய பெரிய தப்பு. அதை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வர விட மாட்டார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எப்போதுமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து சேவை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய குடும்பம் இதுதான் தளபதி குடும்பம். அந்த குடும்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை நம்மளால் முடிந்ததை செய்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக இன்று வரை மிக சிறப்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் கூட நிறுத்தாமல் சேலம் பார்த்திபன் அவர்கள் சொன்னார், அண்ணா அந்த இடத்துல வாய்க்கா கட்டுறாங்கண்ணே, அதனால் நம்ம நிறுத்திடுவோன்னு நினச்சாங்க. அது வாய்க்கா கட்டினாலும் சரி ஒரு தான் எண்ணம் கொண்ட ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். உலகத்திலே ஒரு பெரிய பிரபலமானவர் அவர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலகத்துக்கே தெரியும். அப்போ அவர் ஒரு விழாவுக்கு வந்துட்டார். வந்தவுடனே அவர் போய் காரில் ஏறிட்டார். ஏறிட்ட உடனே ஒரு 10-15 பேர்
அவங்கள போய் அந்த காரில் போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி எல்லாரும் போனாங்க. போன உடனே செக்யூரிட்டி சொன்னார், இல்லை இல்லை அவர் சார் வந்து காரில் ஏறிட்டார், நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. சார், நாங்கள் அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரல சார், நீங்கள் செக்யூரிட்டி உங்களை பார்த்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்தோன்னாரு. ஏன் என்னையை பார்த்து எடுக்க வந்தேன்னு? ஏன்னா எங்கள் தலைவர் தளபதிக்கு நீங்கள் செக்யூரிட்டியாக இருக்கிறீங்கல்ல சார், அதனால தான் சார். இங்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, உலகமெல்லாம் எங்கெல்லாம் தமிழன் கொடி பறந்து கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் தலைவர் அங்கு இருந்து கொண்டு இருக்கிறார். லைலாமணி இப்போ வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருந்தேனே, நல்ல மழை. அப்போ அவர் ஒரு வயதான தாய் குளம் வந்து நின்று உக்காந்துன்னு இருந்தாங்க. அவங்கள போய் மழை பெய்யுதில்ல, ஓரமாக போய் இருன்னு சொன்னேன். அட போப்பா, என்ன 1 மணி நேரம் பெய்யுமா மழையில்? 2 மணி நேரம் பெய்யுமா? என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு என்ன இந்த 2 மணி நேரத்தை அட உடுப்பா அப்படின்னு. என் புள்ள, என் அண்ணன், என் தம்பி, என் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. ஆகவே நம் 2026 நாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை 2026 மே மாதம் தலைமை செயலகத்தில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமருவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களோட மக்களாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.